Next, fourth question write பண்ணுறேன். Let union equal to 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, comma, A equal to 1, 3, 5, 7 and B equal to 0, 2, 3, 5, 7. Find the following sets ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே கொஸ்டினை வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். யூனியன் ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, கமா A equal to 1, 3, 5, 7 மற்றும் B equal to 0, 2, 3, 5, 7 பின்வரும் கணங்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ டேஷ் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ டேஷ்க்கு என்ன? யூனியன் மைனஸ் ஏ. யூனியன் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. என்னென்ன? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 கொடுத்துட்டாங்க. ஏ வேல்யூ என்ன? 1, 3, 5, 7 கொடுத்துருக்காங்க. ஸோ காமனாக இருக்கிறத டெலீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ, யூனியனில் ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். அதுதான் வந்து ஏ டேஷோட வேல்யூ. ஸோ காமனாக என்ன இருக்குது? 1 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? 0, 2, 4, 6. இதுதான் வந்து ஏ டேஷோட வேல்யூ. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பி டேஷோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியன் மைனஸ் பி. ஸோ யூனியன் வேல்யூ நமக்கு தெரியும், மைனஸ் பி வேல்யூ 0, 2, 3, 5, 7 தெரியும். ஸோ இதையே நம்ம இது பண்ணிவிட்டு மீதி என்ன இருக்குது? 1, 4, 6 இருக்குது. ஸோ அதுதான் பி டேஷோட வேல்யூ. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ டேஷ் வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், பி டேஷ் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நான் இந்த வேல்யூஸை நான் வந்து இதில் நான் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ டேஷோட வேல்யூ 0, 2, 4, 6 யூனியன், பி டேஷோட வேல்யூ வந்து 1, 4, 6. ஸோ யூனியன்னால என்ன? ஜாயின் பண்ணி எழுதுறது. ஸோ 4, 6 காமனாக இருக்குது. ஸோ அதை வந்து ஒன் டைம் எழுதுனா போதும். 0, 2, 4, 6 அண்ட் இங்கே இருக்க 1 எழுதிட்டேன். ஓகேங்களா? இதுதான் வந்து ஏ டேஷ் யூனியன் பி டேஷோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷோட வேல்யூ. ஏ இன்டர்செக்ஷன்னாலே என்ன? காமனாக இருக்கிறது எழுதுனா போதும். ஸோ ஏ டேஷோட வேல்யூ 0, 2, 4, 6 அண்ட் இன்டர்செக்ஷன் 1, 4, 6. ஸோ இது காமனா? ஸோ அதை மட்டும் எழுது. ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷோட வேல்யூ என்ன? 4, 6. நெக்ஸ்ட்டு A union B the whole dash equal to இதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது? யூனியன் மைனஸ் ஏ யூனியன் பி, அதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ யூனியன் வேல்யூ என்ன? 1, 3, 5, 7 யூனியன் 0, 2, 3, 5, 7. ஸோ 3, 5, 7 காமனாக இருக்குது. ரிமைனிங்கு யூனியனா? ஸோ 3, 5, 7 இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஒன் டைம் தான் எழுதணும், மீதி எல்லாத்தையும் எழுதிடும். 0, 1, 3, 5, 7, 2. இதுதான் வந்து ஏ யூனியன் பிக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஏ யூனியன் பி த ஹோல் டேஷில் நமக்கு ஃபைன் பண்ணணும். ஸோ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷ்னா ஏ யூனியன் யூனியன் வேல்யூ என்ன? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 யூனியன் அண்ட் ஏ யூனியன் பியோட வேல்யூ 0, 1, 3, 5, 7, 2 அந்த வேல்யூ. ஸோ ஏ யூனியன்னா ஏவோட இது வந்து ஹோல் வந்து ஏவோட வேல்யூ, ஹோல் வந்து பியோட வேல்யூ. ஸோ என்ன? ஏ யூனியன் பி தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தான் இங்கே வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் காமனானது எதுன்னு ஃபைன் பண்ணுறேன். ஃபைன் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் நான் டேஷில் எழுதுவோம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 4 and 6. ஸோ ஏ யூனியன் பி த ஹோல் டேஷோட வேல்யூ வந்து 4 and 6. இதுதான் நமக்கு கூடிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு A intersection B the whole dash. அதுக்கு ஃபார்முலா என்ன? யூனியன் மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஏ வேல்யூ அண்ட் பி வேல்யூ. இன்டர்செக்ஷன்னாலே என்ன? காமனாக இருக்கிறது எடுத்து எழுதுனா போதும். ஸோ 3 காமன், 5 காமன் அண்ட் 7 காமன். ஸோ 3, 5, 7. ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 3, 5, 7. ஓகேங்களா? இதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஆனால் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ். ஹோல் டேஷ்னா என்ன ஃபார்முலா? யூனியன் மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ அதில் நம்ம இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணலாமா?
ஸோ யூனியன் வேல்யூ 0 1 2 3 அப் டு 7 மைனஸ் 3 5 7. ஸோ இது என்ன காமனாக இருக்குது? இதை போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? யூனியனில் ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர். ஸோ 0 1 2 4 6. A intersection B the whole dash equal to 0 1 2 4 6. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் A dash the whole dash, அதோட ஆன்சர் என்ன? யூனியன் மைனஸ் A dash. ஓகேங்களா? இப்போ யூனியன் வேல்யூ என்ன? 0 to 7 மைனஸ் A டேஷோட வேல்யூ என்ன? 0 to 4 6. ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதவே வந்து இங்கே அப்ளை பண்ணிவிட்டேன் டேரெக்டாக. ஸோ நான் இதே கேன்சல் பண்ணிட்டேன்னா ரிமைனிங் யூனியனில் என்ன இருக்குது? 1 3 5 7 இருக்குது. ஸோ A dash the whole dash வந்து 1 3 5 7. இதுதான் அது நமக்கு அதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட்டு B dash the whole dash, அது வந்து அதுக்கு ஃபார்முலா யூனியன் மைனஸ் B dash. B dash வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அந்த வேல்யூவை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 4 6. யூனியன் வேல்யூ என்ன? 0 to 7. ஸோ காமனாக இருக்கிறத ரிஜெக்ட் பண்ணிட்டோன்னா மீதி என்ன இருக்குது? 0 2 3 5 7. 0 2 3 5 7. அதுதான் B dash the whole dashோட வேல்யூ. புரிஞ்சுதுங்களா?